அதுவே சோனாலிக்கு 50 ஹெச்பி டிராக்டரு. இது மூவிங் நல்லா இருந்த இடத்துல போயிட்டு அது ஓட்ட முடியாத வெளியே வந்த இடத்துல இதே 50 ஹெச்பி போய் ஓட்டிட்டு வெளியே வந்திருக்கு. வண்டி வந்து சின்னதாக இருக்குது, மூளை முடக்கு போய் திரும்பும் போது அழகாக திரும்புது. நம்ம இதுவே 5 பாயிண்ட்லலாம் கலப்பையை ஃபுல்லாக இறக்கி விட்டா கூட திணறாமல் அழகாக திரும்புது. மகேந்திரா ஈச்சர் அது மாதிரிலாம் கொஞ்சம் தூரமாக இருக்கும்போது திரும்பணும். இது கிட்ட போயிட்டு திரும்பினா கூட அழகாக திரும்புது. இந்த வண்டியில் ரிவர்ஸ் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. நம்ம ஃப்ரண்ட்டில் எந்த அளவுக்கு வேகம் போகிறோமோ அதே மாதிரி பேக்லேயும் போகலாம். எவ்வளோ லோடு கொடுத்தாலும் வண்டி அடங்கலை, எதுவுமே பண்ணல. அது மானு குழந்த மாதிரி போச்சு. மற்ற வண்டி கம்பேர் பண்ணும்போது 4.5 5 கூட போகுது. இந்த வண்டி அதிகபட்சம் 3.5 4 வண்டி எடுக்கலாம். உங்கள் பேர் உங்கள் ஊர்னா? என் பேர் மணிகண்டன். இது திருவண்ணாமலை மாவட்டம் அகரம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸில் பல்வான் 5 டிராக்டர் வச்சுருக்கீங்கண்ணா. இந்த டிராக்டர் எங்கே எடுத்தீங்க, எப்போ எடுத்தீங்க? நம்ம திருக்கோளூர் அடையன் மோட்டார்ஸில் எடுத்தோம். இப்போ எப்படின்னா சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ஷோரூம் எட்டு வந்து பண்ண வைக்கிறாங்களா இல்லை இங்கே வந்து பண்ணுறாங்களா? எல்லாம் இங்கேயே வந்து பண்ணிட்டாங்க. எப்படி நல்லா பண்ணுறாங்களா? நல்லா தான் பண்ணுறாங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி வேறு எதாவது டிராக்டர் வச்சுருந்தீங்களா? இல்லைண்ணா, இதான ஃபஸ்ட்டு. இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ ஓகே, நான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் எடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸில் பல்வான் தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணதுக்கு காரணம்னா என்ன பிடிச்சி எடுத்தீங்க? வண்டி நல்லா இருந்தது, வீடியோ பார்த்தோம், போய்ட்டு கம்பெனி போய்ட்டு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தோம். சன்மானம் ஓட்டி பார்த்தேன், இதுவும் ஓட்டி பார்த்தேன். சன்மானோட இது எனக்கு நல்லா இருந்தது, இது எடுத்துட்டோம். ஓகேண்ணா. என்ன வேலைக்கு ஃபஸ்ட்டு டெமோ ஓட்டி பார்த்தீங்க? டெமோ 5 பாயிண்ட் ஓட்டி பார்த்தோம். 5 பாயிண்ட் ஓட்டும்போது உங்களுக்கு எப்படின்னா இருந்துச்சு? நல்லா இருந்தது. எவ்வளோ லோடு கொடுத்தாலும் வண்டி அடங்கலை, எதுவுமே பண்ணல. அது மானு குழந்த மாதிரி போச்சு, எடுத்துட்டோம். இப்போ இதே ரொட்டவேட்டர் பார்த்தீங்கன்னா சேடையில் ஓட்டிருப்பீங்க, நார்மல் ஒரு ஃபீல்டு ஒர்க் ஓட்டிருப்பீங்கன்னா ரெண்டுத்துக்கும் ஓட்டும்போது வித்தியாசம் எப்படி தெரியுது? மைலேஜ் எதனா மாறுபடுதா? மைலேஜ் ரொம்ப சொல்லிக்கிற மாதிரிலாம் இல்லை, அவ்வளோதான் போகுது. ரெண்டுக்கும் ஒரே மாதிரி தான் போகுது. ஓகேண்ணா. இதில் பிடிஓ ஆர்பின்னு பார்த்தீங்கன்னா 540 இது 1000 இது. நீங்கள் 1000லாம் போட்டு இது வரைக்கும் ஓட்டிருக்கீங்களா? 1000 போட்டிருக்கேன். ஓட்டும்போது எப்படி இருக்குது? 540க்கும் 1000க்கும் எப்படி இருக்குது டிஃப்ரெண்ட்டு? நம்ம 540 ஓட்டும்போது 2 சால் ஓட்டுறத 1000 போட்டு ஓட்டும்போது ஒரே சாலில் வந்து அது அந்த அளவுக்கு உழவு கொஞ்சம் நல்லாயிருக்கு. மற்றபடி எந்த சொந்த உழவுன்ற போது 1000 போட்டு ஓட்டியிருக்கேன். வெளியிலனா 540 போட்டு ஓட்டுவேன். இப்போ கொக்கு கிளப்லாம் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க, ADDC சிஸ்டம்னு சொல்லிட்டு. ஆமாண்ணா. அது நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களா இது வரைக்கும்? யூஸ் பண்ணியிருக்கேண்ணா. ஓகே. நார்மலாக ஓட்டுறதுக்கும் அது அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஓட்டுறதுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுது? நம்ம ஏதாவது கல்லில் ஏறி இறங்கும் போது நம்ம ADDC சிஸ்டம் அந்த லிவர் மேலே தூக்கி விட்டுட்டுனா கலப்பை அதுவாகவே அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிடுது. அது கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இன்ஜின் பார்க்கும்போது பென்ஸ் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. வண்டியோட சவுண்ட் எப்படி இருக்குது உங்களுக்கு? சவுண்டு நம்ம மகேந்திரா சுராஜி அதுக்கு இது கம்மியாக தான் இருக்குது. அதை கம்பேர் பண்ணும்போது இது கம்மியாக இருக்குன்றீங்க? கம்மியாக தான் இருக்குது. ஓகேண்ணா. இப்போ இந்த டிராக்டர் ஃபீல்டில் நீங்கள் டிரைவராக எத்தனை வருஷமாக இருந்திருக்கீங்க? இது வரைக்கும் என்னென்ன வண்டிலாம் ஓட்டியிருக்கீங்க? நான் மகேந்திரா ஓட்டியிருக்கேன், ஜாண்டியர் ஓட்டியிருக்கேன், சோனாலிகா ஓட்டியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது 50 HP டிராக்டர்னா, ஆனால் பார்க்க உருவத்தில் பார்த்தா சின்னதாக இருக்குது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது சைஸை பற்றி ஒன்றும் பண்ண முடியாது, வேலையை வச்சு தான் பார்க்கணும். ஓகே. அப்படி வேலையை வச்சு பார்க்கும்போது எப்படி இருக்குது? இல்லை, சோனாலிகா டிராக்டர்லாம் ஓட்ட முடியாத இடத்துல அதுவே சோனாலிக்கு 50 ஹெச்பி டிராக்டரு. இது மூவிங் நல்லா இருந்த இடத்துல போயிட்டு அது ஓட்ட முடியாத வெளியே வந்த இடத்துல இதே 50 ஹெச்பி போய் ஓட்டிட்டு வெளியே வந்திருக்கு. அதுவும் அந்த டிராக்டர் ஓட்டும்போது மாட்டுது, அந்த டிராக்டர் மாட்டலாம். ஆமாம். ஆனால் ரெண்டும் 50 HP தான். ரெண்டுமே 50 ஹெச்பி. ஃப்ரண்ட் வீல் ஃபுல்லாக சேர்த்து உள்ளே போய் மாட்டாமல் ஓட்டிட்டு வெளியே வந்திருக்கு. சோனாலிக்கா ஓட்ட முடியாத இடத்துல நம்ம போய்ட்டு ஓட்டிட்டு வந்துருக்கோம். ஓகேண்ணா. சோனாலிக்கா சரி, மகேந்திரா ஓட்ட முடியாத சேர்த்துல கூட நம்ம போய் ஓட்டிட்டு வந்துருக்கோம். இதே ஸ்டேரிங் பார்க்கும்போது பவர் ஸ்டேரிங் கொடுத்துறாங்க. மூளை முடுக்கு திரும்புறதுக்குலாம் எந்த அளவுக்கு கட் ஆகுது? மூளைலாம் நம்ம மகேந்திரா ஈச்சர் அது மாதிரிலாம் கொஞ்சம் தூரமாக இருக்கும்போது திரும்பணும். இது கிட்ட போயிட்டு திரும்பினா கூட அழகாக திரும்புது, அதில் எதுவும் பிரச்சனை இல்லை. இதுக்கு முன்னாடி ஓட்ட டிராக்டர்லாம் பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருந்திருக்கும், இது பார்த்தீங்கன்னா சைடில் இருக்குது. ஃப்ரண்ட்டுக்கும் சைடுக்கும் இப்போ யூஸ் பண்ணும்போது எது ஈஸியாக இருக்குது? எந்தெந்த வேலைக்கு சைடில் இருந்தால் நல்லாயிருக்கும், எந்தெந்த வேலைக்கு ஃப்ரண்ட்டில் இருந்தால் நல்லாயிருக்கும்? அவங்க பெனிஃபிட்டாக நான் எடுத்ததே சைடு கியருக்காக தான். ஏன்னா நான் மகேந்திராலாம் சென்ட்ரு கியர் இருக்கும், நான் குனிஞ்சு போடுவேன், எனக்கு கஷ்டமாக இருந்தது. மகேந்திரா பொறுத்த வரைக்கும் மகேந்திரா இவோவில் தான் சைடு கியர் வருது, 575 இல்லை. இதில் சைடு இருக்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கு, ஓட்டத்துக்கு நல்லாயிருக்கு. எல்லா வேலைக்குமே சைடு கியரில் இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ அதே டிராக்டர் பார்த்தீங்கன்னா உங்கள் லேண்டில் ஆல்ரெடி ஓட்டி இருப்பீங்க சேடை. இப்போ இந்த வண்டி போட்டு ஓட்டிருப்பீங்க. ரெண்டு வண்டிக்கும் ஓட்டும்போது டைமிங் என்ன வித்தியாசம் தெரியுங்களா? மைலேஜ் எதனா வித்தியாசம் தெரியுதா?
டைமிங்லாம் அதே டைமிங் தான். நம்ம வந்து உழவு தான் வித்தியாசம் வருது. மகேந்திரா கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டி உழவு நல்லா இருக்கு. பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட் டைம் நீங்கள் இந்த வண்டியை ஊருக்கு ஓட்டு வந்திருப்பீங்க. மற்ற டிராக்டர் வச்சுருவங்க இந்த வண்டியை பார்த்து என்ன சொன்னாங்க? யாரா ஓட்டி பார்த்தாங்களா டிராக்டரை? ஓட்டி பார்த்துருக்காங்க. ஓட்டி பார்த்தவங்கலாம் நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. கியர் பாக்ஸ்னு பார்த்தீங்கன்னா சிங்க்ரோமாஸ் கியர் பாக்ஸ் குத்துறாங்கண்ணா. அதில் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 8 ஃபார்வர்டு 4 ரிவர்ஸ் குத்துறாங்க. நீங்கள் ரிவர்ஸ் போகிறதுக்கு எந்த அளவுக்கு ஸ்பீடாக போகுது? இந்த வண்டினா லோ ஐட்டம் இருக்கும். ரிவர்ஸ் வந்து அது தனியாக கொடுக்க மாட்டாங்க. இந்த வண்டியில் ரிவர்ஸ் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. நம்ம ஃப்ரண்ட்டில் எந்த அளவுக்கு வேகம் போகிறோமோ அதே மாதிரி பேக்லேயும் போகலாம். ஓகே. அதே மாதிரி கீர் போடும்போது என்ன சவுண்ட் என்ன வருதுங்களா? இல்லை, அதெல்லாம் எதுவும் வரல. புதுசாக அந்த வண்டி எடுக்க வர கஸ்டமருக்கு என்ன சொல்ல நீங்கள் நினைக்கிறீங்க? நம்பி எடுக்கலாம். ஏன்னா நமக்கு மற்ற வண்டி கம்பேர் பண்ணும்போது 4.5 5 கூட போகுது. இந்த வண்டி அதிகபட்சம் 3.5 4 நம்பி எடுக்கலாம். ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. இப்போ இந்த வண்டியில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா ப்ரோ சொல்லுவீங்க? ரொம்ப பிடிச்சது எனக்கு சைடு கீர் தான். சைடு கீர். வண்டி வந்து சின்னதாக இருக்குது. மூளை மடக்கு போய் திரும்பும் போது அழகாக திரும்புது. நம்ம இதுவே 5 பாயிண்ட்லலாம் கலப்பையை ஃபுல்லாக இறக்கி விட்டா கூட திணறாமல் அழகாக திரும்புது. இப்போ மகேந்திராலாம் 575 5 கலப்பை 5 பாயிண்ட் கலப்பை போட்டு ஓட்டும் போது அப்படியே அடங்கி நிற்கும். அது வந்து திரும்பாது. இது அழகாக அப்படியே திரும்புது. ஓகே ப்ரோ. இவ்வளோ நேரம் எங்ககிட்ட தகவலை ரொம்ப பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி ப்ரோ. ஓகேண்ணா.